அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி வந்த ட்ரிப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த மலைவாழ் கிராமமான பெலாப்பாடி கிராமம் தாங்க. வாழப்பாடி அதை தாண்டி பேலூர் ரோடு தாண்டி புழுதிக்கோட்டை டேம் வருங்க. அந்த டேம்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 2 மலைகளுக்கு நடுவில் தாங்க இந்த மலைவாழ் கிராமம் இருக்குது. மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 100-120 வீடுகள் தாங்க இங்கே இருக்குது. இந்த ஊரில் செல்ஃபோன் டவர் கிடையாதுங்க. சரியான மக்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகள் இங்கே கிடையாது. ஒரே ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருக்குது. இவங்களுக்கு மளிகை பொருட்கள் வாங்கணுன்னா கூட இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க போகணும். எப்படி இந்த மக்கள் இங்கே வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு பணம் தேவையில்லைங்க, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் பணம் தேவையில்லைங்க. நம்ம ஆடம்பரமாக வாழ்கிறது தாங்க வசதியும் வாய்ப்புகளும் தேவை. இந்த மக்கள் நிம்மதி மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி இப்படி ஒரு அமைதியான இயற்கையான சூழலில் எந்தவித சத்தமும் இல்லாமல் பறவைகளோட சத்தத்தில் நிம்மதியாக வாழ்கிறாங்க. அவங்கள பார்த்த திருப்தியோடு சரி நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து புறப்பட்டாச்சுங்க. வழியில் வரக்கூடிய மக்கள் எங்கே பார்த்தாலும் பெரும்பாலும் எல்லாம் நடந்து தாங்க போகிறாங்க. கனமான பொருட்கள் எடுத்துக்கிட்டு சாதாரணமாக 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. டவுனில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தூரம் நடக்கணுன்னாலும் ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. ஏறுனா ஆட்டோ, இறங்குனா டாக்ஸி, அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் 2 வீலர் இருந்தால் தாங்க நீங்கள் இங்கேருந்து வெளியே போக முடியும். இங்கே இந்த மலைகளுக்கு நடுவில் இருந்து வர மழை தண்ணி தாங்க புழுதிக்கோட்டை டேமில் வந்து ஸ்டோர் ஆகி பக்கத்தில் இருக்கிற விவசாய நீர் பாசனத்துக்காக போகுது. இந்த காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இஃப்தாருக்கு நேரம் ஆயிருங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்தேங்க அங்கேருந்து. ஏன்னா மணி இப்போயும் 5:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து வாழப்பாடி வந்து 1 மணி நேரம் ஆயிரும். அதனால் புறப்பட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வந்தேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மினி ஏற்காடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தாங்க அபாயகரமான வளைவுகள் நிறையா இருக்குது. இந்த ஊருக்கு 10 கிலோமீட்டருக்கு பஸ் இல்லைங்க, ஆனால் ரோடு தான் இருக்குது. நான் இங்கே ட்ராவல் பண்ண 2 மணி நேரத்தில் ஒரு பஸ்ஸு ஒரு டெம்போ கூட அதில் வரலைங்க. மேலேருந்து பார்த்தா அந்த புழுதிக்கோட்டை டேமுடைய வியூ தெரியுங்க. அந்த தண்ணியெலாம் இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கும் இது அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா. நாம் இதை தாண்டி தான் அந்த ஊருக்கே போகணும். கீழே வந்தாச்சுங்க. இனிமேல் வாழப்பாடிக்கு போயிட்டு கோழிங்களை பார்த்துட்டு ஊருக்கு புறப்பட வேண்டியது தான். கோழிகளை பார்க்க வரும்போதேங்க சேலத்தில் ஃப்ரூட் ஷாப்பில் இருந்து ஃப்ரூட் வேஸ்டேஜு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேங்க. ஏன்னா அது வெயில் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் கோழிங்களுக்கு இது கண்டிப்பாக தரணும். கோழிகளுக்கு இது சத்தாகவும் ஆரோக்கியமாக இருக்கும். கோழிகளும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நான் கூண்டிலே பக்கத்திலே உட்காந்து வீடியோ எடுத்தேன். இவங்களுக்கு நாங்கள் ரெகுலராக தீவனம் கொடுக்கறதுனால கோழிகள் பயப்படாமல் பக்கத்தில் இருந்து சாப்பிட்டுச்சு. கோழிகள் சாப்பிட்டது பக்கத்துலேருந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான காணொளியில் உங்களுடன் பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.